சாமானியர் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு தமிழகத்தில் இப்போ இந்த 2 வாரத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த 2 வாரமும் பல பல கட்டுக்கதைகள், பல விஷயங்கள், பல இது வந்து இந்த திமுக அரசு கட்டவிழ்த்துட்டது. எல்லாரும் நிறைய கட்டுக்கதைகள் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய நியாயமான கேள்விகளை நாங்கள் பொது வழியில் வைத்தாலும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை இன்றைக்கி நீதிமன்றம் வாயிலாக நீதிமன்றம் வைத்துள்ளது. கண்டிப்பாக இது வர்ற காலங்களில் இந்த விசாரணை எல்லாம் நிறைவு பெறும் பொழுது தமிழக மக்களுக்கு ஒரு உண்மையும் தமிழக மக்களுக்கு எல்லாமே தெரிய வரும், அந்த வெளிச்சத்துக்கு வரும். கண்டிப்பாக விரைவில் விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக நாங்கள் நடத்துவோம். அது வரைக்கும் நாங்கள் விரைவில் எங்களுடைய தலைவரும் கரூர் மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளார். அது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எதையும் அரசியலுக்காக இந்த கடந்த 2 வாரத்தில் நாங்கள் எதற்காகனா எதை பேசியிருந்தாலும் அது அரசியலுக்காக இருக்கும். நாங்கள் அரசியலுக்காக அதை பேசுகிற மாதிரி இருக்கும். அது அரசியலுக்காக பண்ணுற டிஃபென்ஸாக இருந்திருக்கோம். அதை செய்ய நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா அது எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நண்பர்கள் இறந்துருக்காங்க. இன்னும் சில நாட்களில் எங்களுடைய தலைவர் அந்த மக்களை சந்திப்பார். சந்தித்த பிறகு ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் எடுப்போம். அன்னைக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த டைம் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வாயிலாக கேட்டதனால் நாங்கள் இப்போ எங்களுடைய தேர்தல் மேலாக போச்சு சகோதரர் ஆதவர்ஜன் பேசியிருக்காரு. இன்னும் நிறைய டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு, நிறைய இருக்குது. கண்டிப்பாக விரிவாக பேசலாம். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த டைம்